கொய்யால இந்த யூனோ ரிவர்ஸ் கார்டு தெரியுமா? இப்போ இதுதாங்க கரண்ட் சிச்சுவேஷன் யூகேல. இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ணுங்க, வேற எந்த கண்ட்ரி பீப்புளும் எங்க ஊருக்குள்ள வராதிங்க ஊன்னு கத்த வேண்டியது. ஆனா கிட்டத்தட்ட 190 இயர்ஸ்க்கு இந்தியா வந்து ஸ்லேவ்ஸா காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து ஃப்ரீடம் வேணுமா? இந்த காலனைஸ் பண்ணதோட நிப்பாட்டினாங்களா? இந்தியால இருந்து கோல்டு, டைமண்ட், டிம்பர், காட்டன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சுரண்டி அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்குள்ள வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இங்க யாராவது இல்லீகலா வந்து அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லீகலா அத்தனை ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க கண்ட்ரிக்குள்ள உள்ள வருது. லீகலா உங்க கண்ட்ரிக்குள்ள வந்து வேலை எடுக்கிறப்போ உங்களுக்கு இவ்வளவு கடுப்பு ஆகுது. இல்லீகலா நாங்க கூப்பிடாம எங்க கண்ட்ரில 190 வருஷம் இருந்தீங்களே, அதெல்லாம் என்ன கணக்கு? யூ இந்தியன்ஸ் எவ்ரிவேர். என்ன பொறாமையா? கிட்டத்தட்ட உலகத்துல உள்ள மேஜர் ஆர்கனைசேஷன்ஸ் இப்ப ரூல் பண்ணிட்டு இருக்கிறது இந்தியன்ஸ் தான். இதுல இருக்கிறதுலே காமெடி என்ன தெரியுமா? அந்த மொட்டை ப்ரொடெஸ்ட் முடிஞ்சக்கு அப்புறம் போயிட்டு ஒரு கடையில எல்லாரும் ஆனியன் பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பட்டர் சிக்கன் வேணும்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம், ஆனியன் பஜ்ஜி வேணும்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம். ஆனா இந்தியன்ஸ் அவங்க ஊர்ல இருக்கக்கூடாது. போய் என்னைக்காச்சும் உங்க ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, யூகே பீப்புள் என்னெல்லாம் கூத்தடிச்சாங்க இந்தியாலன்னு சொல்லிட்டு. அப்ப தெரியும் எவ்வளவு ஜென்ரேஷனல் ட்ராமா எங்க கண்ட்ரி கேரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பொறாமையும் இன்செக்யூரிட்டி கலந்துட்டு இமிகிரேஷன் ப்ரொடெஸ்ட்ங்கிற பேர்ல ரேசிசம் பண்ணிக்கிட்டு பிச்சு பிடுவேன் பிச்சா யோகே ராஸ்கலா. போனதெல்லாம் போகட்டும், கோஹினூர் டைமண்டை திருப்பி கொடுங்க.